ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ரோப்ளெக்ஸில் அல்டிமேட் ஷோ டவுன் அப்படின்ற கேம் தான் உங்களுக்கு விளையாடி காட்ட போகிறேன். இது ஒரு சூப்பர் ஹீரோ கேம்னு சொல்லலாம். நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுவோம். அது மூலியமாக நம்ம சண்டைலாம் போடணும். சூப்பர் வில்லன்ஸாகவும் மாறலாம். பார்த்தீங்களா, ஜோக்கர்லாம் இருக்காரு. நம்ம இப்போ ஸ்பைடராக மாறணும்னா ஸ்பைடர் மேனாக மாறிடணும். இது பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெட்டப்பில் இருக்காங்க பாருங்க. வந்தோடனே ஒருத்தர் என்னை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான் பாருங்க. ஸ்பைடர் மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 சக்தி இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு சக்தியை நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் கொஞ்சம் டைம் தரணும். அப்போ தான் அடுத்த சக்தியை யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா, இங்கே 5 சக்தி இருக்குது. வெவ்வேறு சக்தி 1, இந்த மாதிரி 5 சக்தி இருக்குது. ஒரு சக்தியை யூஸ் பண்ணால் அடுத்து ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் கேப் போயிடணும். அது வரைக்கும் அதே சக்தியை திரும்பி யூஸ் பண்ண முடியாது. இது பாருங்க, எல்லாருமே இங்கே சண்டை போட்டுக்கிறோம் பாருங்க. நான் யாருனாலும் அடிக்கலாம், எல்லாருமே எதிரிங்க கணக்கு தான். இது பாருங்க, அழுக்கு சண்டை போட்டுட்ருக்கான். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்பைடர் மேன் பறந்து போயிட்டுருக்கான். பார்த்தீங்களா, நிறைய பேர் ஸ்பைடர் மேன் தான் எடுக்கிறாங்க போல். இது பார்த்தீங்களா, அங்கே மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க பாருங்க. எல்லாருக்கும் பவர் காட்டுது. பார்த்தீங்களா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாகாமல் மற்றவங்கள சாவடிக்கணும் சாமர்த்தியமாக. பாருங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. அப்பா, ஐயோ ஐயோ, ஒரு ஸ்பைடர் மேன் என்னை போட்டு புரட்டி ஏற்றுட்டாங்க. செம்ம அடி வாங்கிட்டேன். நல்ல வேலை சாகலை. நிறைய பேர் ஸ்பைடர் மேன் கெட்ட போடுறாங்க பாருங்களேன். என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தன் எங்கேருந்து அடிக்கிறானோ தெரிய மாட்டேங்குது கிளியராக. வெப்பை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். கிரவுண்டுக்கு வெளியே போனாலும் அடிக்கிறாங்க. என்ன எங்கேருந்து அடிக்கிறாங்க? ஒருத்தன் ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான் பாருங்க. அங்கே அவன் ஃப்ளாஷ் பவரை யூஸ் பண்ணுறான். அதனால தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கான். தெரியுதா? இந்த கேமில் நான் எந்த லெவலில் இருக்கேன்? 4வதுல காட்டுது. நான் 2 பேரை சாவடிச்சிருக்கேன் போல். 4வதுல காட்டுது என்ன. அப்பா, இந்த வெப்பு பவர் தான் நல்லா இருக்கு. டக்கு டக்குன்னு, அதாவது யாராவது அட்டாக் பண்ண பார்த்தாங்கன்னா 2 வாட்டி வெப்பை விட்டு தப்பிக்கலாம். 2 வாட்டி யூஸ் பண்ணலாம் வெப்பு பவர். அதுக்கப்புறம் பவர் கட் ஆகிடும். ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணும். அங்கே ஒருத்தன் பாருங்க, சாண்ட்மேனா யார் அவன்? எப்போ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் எல்லாரையும். ஐயோ, அச்சோ, அட்டாக் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை இன்னும் சாகலை. ஐயோ, நெருப்பு பவர்லாம் விட்டுட்ருக்கான். யார்? நான் அட்டாக் பண்ணேன் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தன் வீக்காகி விழுந்துட்டான் பாருங்க. நான் அட்டாக் பண்ணதில் தான் விழுந்தான். ஒருத்தன் பாருங்க என்ன மாதிரி பறந்து போயிட்டுருக்கான். நான் பறந்து போகிறேன் பாருங்க வெப் விட்டு. அப்பா, அங்கே பாருங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஐயோ சே, நான் அட்டாக் பண்ணது சரியாக மாட்டலங்க, தப்பிச்சிட்றாங்க. ஐயோ, ஒருத்தன் என்ன அட்டாக் பண்ணுறான் பாருங்க. ஐயோ, பார்ட்டி எடுத்துட்டான். தப்பிச்சிடலாம். யாருக்கிட்டே மாற்ற நிலமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த வெப்பை விட்டு தப்பிச்சு போயிடணுங்க. நான் ஜாய்ஸ்டிக்கில் தான் கேம் விளையாடுறேன். நிறைய பேர் கீபேடில் விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஜாய்ஸ்டிக்கில் தான் விளையாடுறேன். ஆனால் கீபேடை விட ஜாய்ஸ்டிக்கு பெஸ்ட்டு. கொஞ்சம் ஈஸியாக நம்ம விளையாட முடியும். பாருங்க, ஸ்பைடர் மேன் 2 ஸ்பைடர் மேனுங்க. நிறைய பேர் ஸ்பைடர் மேன் அவதார் தான் சூஸ் பண்ணுவாங்க போல். இது என்ன கெட்டப்னே தெரில. ஒருத்தன் யார் இவன்? இது என்ன கேரக்டர்னே தெரில. போட்டு பார்ட்டி எடுத்துட்டான். என்ன எல்லாரையும் அடிக்கிறாங்க. அவன் நம்ம அடிக்கலாம் அவனை. ஐயோ சே, அச்சோ, ஐயோ பக்கத்தில், ஐயோ தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை. துரத்திட்டு வராங்க. அவன் துரத்திட்டு வரான் பார்த்தீங்களா? இல்லை, துரத்திட்டு வரல, நின்ட்டான் போல். அங்கே ஒருத்தன் பாருங்க, எல்லாரையும் சுற்றி அடிச்சிட்ருக்கான். நம்ம எந்த கேரக்டர்னாலும் சூஸ் பண்ணலாம். நான் ஸ்பைடர் மேன்லேயே இருக்கேன். செத்த கேரக்டர் மாறலான்னு பார்த்தேன். எவனும் என்னை சாவடிக்கலை. ஐயோ, தப்பிச்சிரு. அவன் பக்கத்தில் இருக்காத, அவன் புரட்டி எடுக்கிறான் எல்லாரையும். ஓடிரு. எப்பா, அது பாருங்க துரத்திட்டு வராங்க. அவன் ஓடிட்டேன். வாடா, இப்போ வாடா, உன்னால் முடிஞ்சா துரத்துறா என்ன. வாடா, வாடா. வராங்க பார்த்தீங்களா? இருங்க, இப்போ திரும்பி வெப் விட்டு சமாளிச்சிடுறேன் பாருங்க. வா. என்ன நின்றுட்ட? ஐயோ, அவன் ஸ்பீடாக வந்தான். நான் அதுக்குள்ளே அங்கேருந்து தப்பிச்சிட்டேன்ல. வெப் விட்டு இப்போ பறந்துட்டேன்ல. வா. எங்கே இருந்தனாலும் வா. நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பேன். இங்கே ஒருத்தன் நாங்கள் அசையாமல் இருக்கான். இவன் அடிக்கலாமா? ஐயோ, இவனை அடிச்சிட்டோங்க நம்ம. ஆனால் உயிரோடு தான் இருக்கான். ஐயோ, என்ன அடிக்கிறதுக்காக வராங்க அவன். வா, இன்னொன்று அடி வா.
வரான் பார்த்தீங்களா, துரத்திக்கிட்டே வரான் பார்த்தீங்களா. இந்த இந்த பவர் வரட்டும். இந்த பவருக்கு இன்னும் 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். இப்போ அடிக்கலாங்க. வாடா. அடிச்சிட்டோங்க. திரும்பி இந்த பவர் யூஸ் பண்ணுறதுக்கு 15 செகண்ட் நான் வெயிட் பண்ணோம். அந்த 15 செகண்ட் இவன்கிட்ட ஏதாவது ஆட்டம் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். என்ன இவன் பறக்கலாம் செய்கிறான். 15 செகண்ட் முடிய போகுது. இப்போ திரும்பி பவரை யூஸ் பண்ணலாங்க. அட்டி. ஐயோ அடிச்சிட்டேன். ஓடிடலாம். இதுக்கப்புறம் இருக்க வேணாம். வெப்பை விட்டு தப்பிச்சு ஓடிடலாம். ப்ளே கிரவுண்டில் சண்டை போடுங்கன்னா நிறைய பேர் வெளியே தான் சண்டை போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே பாருங்கங்க. இந்த சரி அவன் உள்வரின் தானே. உள்வரின் தாங்க பயங்கரமாக புரட்டி எடுத்துட்ருக்காங்க. சூப்பர்மேன் பார்த்தீங்களா என்கிட்ட அடி வாங்கினார். இப்போ நான் எப்படின்னா அந்த பவருக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த பவர் வந்தோன்னே பட்டுன்னு போய் அவனுங்களை அடிச்சிடுறேன். அந்த இடத்துல நிற்க மாட்டேன். ஏன்னா என்னை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சீக்கிரமாக செத்துருவோம். அதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். 2 பேர் சண்டை போடுறாங்களா, டக்குன்னு போய் நம்ம நடுவில் புந்து அடிச்சிடணும். பார்த்தீங்களா -20 ஆயிடுச்சு. அவனுக்கு பாயிண்ட் கிடச்சோன்னா தப்பிச்சிடணும். வேற ஏன் இருக்கான். ஒரு ஸ்பைடர்மேன் நின்றுட்டுருக்கான். இவனை போய் அடிக்கலாமா. ஐயோ கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளே. யார் இவன், ஃப்ளாஷா என்ன? ஃப்ளாஷு தான் நினைக்கிறேன். வாங்க. ஃப்ளாஷ் இல்லைங்க, சூப்பர்மேன் மாதிரி இருக்கான். ஆனால் சூப்பர்மேனும் இல்லை. ஐயோ செம்மையாக அட்டாக் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்பைடர்மேன் அப்பாவியாக நின்றுட்டுருக்கான். இருங்க இவனை அட்டாக் பண்ணுவோம். ஐயோ ஓடுறானே எங்கே. நில்றா. ஐயோ ஓட்டாங்க அவன். சே எவனாவது ஒருத்தன் சிக்கனானா அவனை அட்டாக் பண்ணி பாயிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா இதை பாருங்க, சூப்பர்மேன் எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. நான் சூப்பர்மேனையும் அந்த உள்வரனையும் அட்டாக் பண்ணிட்டேன். ஐயோ சூப்பர்மேனுக்கு சக்தி கம்மியாக தான் இருக்குது. காலி பண்ணால் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். ஐயோ வேற ஒருத்தன் காலி பண்ணிட்டாங்க சூப்பர்மேனை. சூப்பர்மேன் இறந்து போயிட்டார் பாருங்க. அந்த இடத்துல கதை முடிஞ்சிருச்சு. சூப்பர்மேன் கதை. இது என்னன்னு தெரில எனக்கு. அதான் இந்த கார்டியன் ஆஃப் கேலக்சியில் ஒன்று சின்னதாக வருமே, அந்த விறகால செஞ்ச மாதிரி வுட்டு மாதிரி, அந்த இதுதான் நினைக்கிறேன். அதுக்கு பேர் என்னன்னு கூட எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பாருங்க அங்கே உள்வெளியின் போட்டு ஸ்பைடர்மேனை பொழந்து கட்டிகிட்டு இருக்கான். நம்ம போய் அடிச்சிடலாம். ஐயோ அடி மேலேயே படலைங்க. திரும்பி நான் 14 செகண்ட் வெயிட் பண்ணணும் அந்த பவர் கிடைக்கணும்னா. வேறு ஒரு பவர் நல்லாவே இல்லை. இந்த ஸ்பைடர்மேனுக்கு கொடுத்ததே கம்மி பவர், அதுவும் நல்லா இல்லை பெருசாக. இது பாருங்க, தப்பிக்கிற பவர் தான் நல்லா இருக்குது. டக்குன்னு வெப்பு விட்டு தப்பிச்சிடலாம். மற்றபடி சண்டை போடுற பவர்லாம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க அங்கே உள்வீரனை அட்டாக் பண்ண பாருங்க. திரும்பி நான் 12 செகண்ட் அந்த பவருக்காக வெயிட் பண்ணணும். ஐயோ 9 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஐயோ ஒருத்தன் பாருங்கங்க அங்கே புரட்டி எடுத்துகிட்டு இருக்கான் எல்லாரையும். ஐயோ இவன் வேற வரான் நம்ம பக்கத்தில். ஓடிடு. வெப்பு விட்டு ஓடிடு. அவ்வளோதான்டா. ஐயோ வராங்க இவன் நம்மளே துரத்திட்டு வராங்க. ஐயோ அப்பா நான் அடிக்கலான்னு பார்த்தேன், மிஸ் ஆகிட்டான். துரத்திட்டு வராங்க. ஐயோ பட்டுச்சு. படல நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். வெப்பு விட்டு தப்பிச்சிட்டேன்ல. வாடா இப்போ வாடா. ஐயோ அவனுங்க நம்ம மேலே என்ன கோவம் தெரிலங்க. ஐயோ பைக்கில் வரான் பார்த்தீங்களா. நான் ஓடிடுவேனே, அவனால என்னால் பிடிக்கவே முடியாது. ஐயோ அடிச்சிட்டாங்க. படல தப்பிச்சிட்டேன். எப்பா வெப்பு விட்டு தப்பிச்சிட்டேன். வெப்பு விட்டு ஓடிடுறா. வெப்பு விட முடியலங்க. வெப்பு இப்போ விடலாம். அவன் பாருங்க என்ன தாங்க துரத்திட்டு இருக்கான். அப்படி ஒன்றுங்க நான் என்னடா செஞ்சேன், ஏன்னா என்ன துரத்திட்டு இருக்க. ஐயோ 3 பேருங்க. ஐயோப்பா அவனுங்களுக்குள்ள சண்டை ஆயிடுச்சு. அவனுங்க மாற்றி சண்டை போடுக்கிறீங்க பாருங்க. நான் ஒருத்தனை போட்டு பயங்கரமாக புரட்டி எடுத்துட்டாங்க. நல்லா மாட்டினா அடி நடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க வேணாம். நம்மளை அவள் தான் காலி பண்ணிடுவாங்க. ஓடிடலாம். மேக்ஸிமம் இதில் நான் சாகாமையே இருக்கேங்க. ரொம்ப நேரம் சாகாமல் இருக்கேன் பார்த்தீங்களா. ஐயோ ஏன்னா தப்பிச்சு ஓட தானே செய்கிறேன். அட்டாக் பண்ணால் தான் சாவும். என் ஹெல்த்து எங்கே காட்டுதுன்னு தெரில. ஹெல்த்து கம்மியாகுதா இல்லை நிறையா தான் இருக்கான்னு கூட தெரில. அந்த ஒருத்தன் என்னங்க அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் தானா ஒருத்தன். இப்போ தான் ரீசெண்டாக இறந்து போயிருக்கான் போல். இங்கே பாருங்க ஸ்பைடர்மேன் ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கான். வாங்கு. ஐயோ அசரவே மாட்டான் ஒருத்தான். நில்றா, வாடா சண்டைக்கு வாடா. உன் கூடலாம் கையாலே சண்டை போடலாம். அவனை விளையாடிட்டு இருக்கான் பாருங்களேன், எகிரி.
இவன் இறந்து போயிட்டானா இல்லை ரொம்ப நேரம் கிடக்குறாங்க. நம்மளும் அட்டாக் பண்ணி பார்ப்போம். இல்லைங்க, ஏற்கனவே இறந்து போயிட்டான். நமக்கு பாயிண்ட்லாம் கிடைக்கல. எல்லாரும் பாருங்க, ஒருத்தன் பாருங்க 8 பேர் சாவடிச்சிருக்காங்க. நம்பர் 1ல் அவன் தான் இருக்கான். அவன் யார் என்னன்னு தெரில, 8 பேரை சாவச்சிருக்காங்க. நான் இன்னும் 2 பேரை தான் சாவச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கே 2 பேரை சாவடித்தேன், அதுதான் இன்னும் இருக்குது. இப்போ இவனுங்களை அடிக்கலாம். அப்பா, -20 -20 கொஞ்சம் பாயிண்ட்டை கிடச்சிதுங்க. அவனுங்க கடுப்பாயிட்டாங்க. ஐயோ, துரத்திட்டு வரான். அங்கே அந்த ஒல்வரின் துரத்திட்டு வரான். இல்லை துரத்தலை, நின்ட்டான் போல. இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கேம் விளையாடி போட்டேன், அதை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க. இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். ஒருத்தன் குள்ளமாக ஓடி வந்தான் பாருங்க, இவன் சாண்ட்மேனு நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனில் வில்லனா ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன் போல. அது சாண்டு மாதிரியே இல்லைங்க, நெருப்பு மாதிரி இருக்குங்க. அவன் போய் சாண்ட்மேனா. சூப்பர்மேனு, ஒல்வரின்னு, வேறு யார் இருக்காங்க? ஐயோ, இது பாருங்க, ஒரு பேட்மேனு சூப்பர்மேன் இறந்து போயிருக்காங்க. நான் நடுவில் போய் அடித்து கொஞ்சம் பாயிண்ட் எடுத்துட்டேன். ஃப்ளாஷு பார்த்தீங்களா, ஓடினா பார்த்தீங்களா ஃப்ளாஷு. எனக்கு இந்த குட்டியாக உட்டு மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் யாருன்னு தெரிலங்க. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக அவனை பார்க்குறேன், அவன் தான் எல்லாரையும் கேலி பண்ணுறான் பார்த்தீங்களா. கொஞ்சம் நான் பாயிண்ட் எடுத்துட்டேன் நடுவில். ஆனால் நான் பாயிண்ட்டை வீக் பண்ணுறேன், அவனுங்களோட பவரை வீக் பண்ணுறேன். ஆனால் வேற எவனாவது கேலி பண்ணிட்டு போயிடுறான். அதனால எனக்கு அந்த கில்லு கிடைக்க மாட்டேங்குது பாருங்க. இவரும் குள்ளமாக மாறிட்டாங்க அவன். ஐயோ, அவன் ஆண்ட்மேனா? சட்டுன்னு சின்னதாக மாறினாங்க பார்த்தீங்கல்ல, சட்டுன்னு குட்டியாக மாறிட்டான். ஐயோ, சூப்பர்மேனு கண்ணில் இருக்கிற பவரை விடுறாரு. ஓடிடு, நிற்காதாங்க. இன்னாலே பிரச்சனை தான், ஓடிடணும். அங்கே பார்த்தீங்களா பெரிய சண்டை போயிட்டுருக்கு. யாருக்கு சண்டை போயிட்டுருக்கு? உல்வரின்னு, ஸ்பைடர்மேனு, சூப்பர்மேன் பார்த்தீங்களா வீக்காக இருக்காங்க. இப்போ அடித்தா காலி பண்ணிடலாங்க. இவனை செம்ம வீக்காக இருக்கான் பார்த்தீங்களா, ஹெல்த்தெல்லாம் கம்மியாக இருக்குது. அவனை எப்படியாவது அடித்து காலி பண்ணிடலாங்க. ஐயோ, நம்ம காலி பண்ணலான்னு பார்த்தா வேற எவனாவது காலி பண்ணிடுவான் போல. ஐயோ, இன்னும் 3 செகண்ட் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா காலி பண்ணிடலாங்க. வாங்க. ஐயோ, அட்டாக் பண்ணும்போது எங்கேயோ போயிட்டாங்க. அவனை காலி பண்ணியிருந்தா இன்னும் ஒரு கில்லு கிடச்சிருக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சிட்டாங்க. எங்கே போனான்னு தெரில. அவனுக்கு பவர்லாம் கம்மியாக இருந்ததுங்க. இதுக்கப்புறம் கம்மி பவர் இருக்கவனை கண்டுபிடிச்சி காலி பண்ணுறதுக்குள்ளே விடிஞ்சிருமே. ஐயோ, உல்வரின் வராங்க, மோசமானவன். ஸ்பைடர்மேன் 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கேன். பாருங்க, நான் உல்வரின் கிட்ட தேவையில்லாமல் இப்போ அடி வாங்கினேன். உல்வரின் தான் எல்லாரையும் போட்டு பார்ட்டி எடுத்துட்ருக்கான். உல்வரின் பார்ட்டி எடுக்கிறான், அந்த கட்டை வச்சுருக்கவன் பார்ட்டி எடுக்கிறான். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, இல்லை எந்த கேரக்டரோட பவர் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். ஆனால் ஸ்பைடர்மேனை சொல்லணுன்னா பவர் ரொம்ப கம்மி தான். மற்றவங்க கூட 2-3 பவரை யூஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு இந்த எகிரி அடிக்கிற பவர் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லா பவருமே வேஸ்ட்டு தான். ஒன்று வெப்பு விட்டு தப்பிக்கலாம், இன்னொன்று தவண்டு தப்பிக்கலாம். இந்த மாதிரி 2-3 பவர் தான் திரும்ப யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்ற பவர்லாம் எஃபெக்டிவாகவே இல்லை. இது பாருங்க, சூப்பர்மேன்லாம் என்னென்ன மாதிரியான பவர் யூஸ் பண்ணுறான் பாருங்கள். அந்த மாதிரி பெருசாக எந்த ஒரு பவருமே இல்லை. ஆக்சுவலாக இந்த சூப்பர் ஹீரோ வச்சே நிறைய கேம் இருக்குங்க ரோப்ளெக்ஸில். இந்த சூப்பர் ஹீரோ ரிலேட்டடாக நிறைய கேம் இருக்குது. நான் வேறு ஒரு கேம் கூட ட்ரை பண்ணேன், அது கூட நல்லா இருந்தது. இந்த கேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன கேம்லாம் நம்ம ட்ரை பண்ணலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த கேம்லாம் கண்டிப்பாக விளையாடுறேன். எனக்கு பெருசாக விளையாட தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுட்ருக்கேன். நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேமை நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சரியா? பை.